ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு, "பாண்டி உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இன்னும் நீங்க வராம இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நேரா கடைக்கிட்ட போயிட்டு கேட்கவும், அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வானதி செட் ஆக மாட்டா. எனக்கு வானதியை பேசி முடிக்காதீங்க. எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. என்ன பாண்டி இந்த நேரத்தில் போயிட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சாச்சு, டைமும் குறிச்சாச்சு. கிளம்புற நேரத்தில் வானதி வேண்டான்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு, உனக்கும் வானதிக்கும் மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பிரச்சனையாக இருந்தால் கூட சமாளிக்கலாம். ஆனால் கர்வமாக இருந்தால் என்னத்தை சமாளிக்கிறது? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவள் நம்ம குடும்பத்துக்கெல்லாம் செட் ஆக மாட்டா. எனக்கு அவள் தேவையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லாத்தையும் கனவு மாதிரி மறைக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, எதுவாக இருந்தாலையும் புரியும்படி பேசுங்க. ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், பேசி முடிவு எடுத்துக்கலாம். அதுக்காக இப்படி எல்லாரும் கூடி இருக்கிற போது வானதி வேண்டான்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேசின எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகணுமா? அப்போ அந்த ரூமை நாங்கள் 2 பேரும் எடுத்துக்கிறதா? இதெல்லாம் பால வரப்போகிற பொண்ணு இப்படியெல்லாமா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.